बृहदीश्वर 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 शंभो बृहदीश्वरी समेत बृहदीश्वर शंभो बृहदीश्वर 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 शंभो बृहन्नायकी समेत बृहदीश्वर शंभो बृहदीश्वर 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 शंभो बृहन्नायकी समेत बृहदीश्वर शंभो शिवपाद हृकर वंदितांग्रि देवा शिवपाद हृकर वंदितांग्रि देवा कुंजरमल्ल प्रभुनाथ बृहदीश्वर देवा बृहदीश्वर 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 शंभो बृहन्नायकी समेत बृहदीश्वर शंभो बृहदीश्वर 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 शंभो बृहन्नायकी समेत बृहदीश्वर शंभो தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் மற்றும் தஞ்சையில் அமைந்துள்ள பல்வேறு திருக்கோவில்களின் விவரம் இவ்வனைத்தையும் நாம் கண்டு கழிப்போம். இதன் வாயிலாக அனைவரும் உயர்ந்த சிவ பக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். தமிழ்நாடு சோறுடைத்து என்ற வார்த்தையை விட கலைநயம் மிக்கது என்பதுதான் சரியான வார்த்தை. எங்கும் கலைநயம் மிக்க பல்வேறு ஆலயங்கள், சரித்திர சின்னங்கள், தஞ்சை அரண்மனை, தஞ்சாவூர் புத்தகசாலை என்று எண்ணற்ற விஷயங்கள் தஞ்சையின் பெருமையை எடுத்தோதுமா போல் அமைந்துள்ளன. கோவில்களுக்கோ பஞ்சமில்லை. பெருவுடையார் கோவில் தஞ்சையின் ஹிருதயஸ்தானம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தமிழ்நாடு கட்டிடக்கலைக்கு பெரும் செல்வமாக ஆதாரபீட்டமாக இருப்பது இத்திருக்கோவில். பெருவுடையார் கோவில் உலகிலேயே மிகவும் பழமையான கோவில்களிலே ஒன்றாக கருதப்படுகின்றது. ராஜராஜ சோழன் காலம் 1005 ஆரம்பித்தான், 1010 கட்டி முடித்தான். எவ்வளவு சிறப்பாக குறுகிய காலத்தில் கட்டியது ஆச்சரியமான விஷயமாகும். இக்கோவிலின் கட்டிடக்கலையை நிர்ணயித்தவர் குஞ்சலநாதன் என்கின்ற கட்டிடக்கலை ஆய்வாளர். இவர் பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் இதனை பெருவுடையார் கோயில் என்று பெருமாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு ரகசிய அறைகள் இருக்கும் திருக்கோவில், பல்வேறு மர்மங்களை தன்னுள்ளே பொதித்த திருக்கோவில், பல்விதமான ஆச்சரியங்களை தன்னுள்ளே அடக்கியிருக்கும் திருக்கோவில் என்றால் இது மிகைப்படுத்தும் விஷயம் அல்ல. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் மேற்கூரை சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் மேற்கூரையிலே 80 டன் கிரானைட் கல் கொண்டு வந்து கட்டப்பட்டுள்ளது. இது ஒரே கல்லால் ஆன இவ்வளவு அதிக எடையுள்ள ஒரு கல் எவ்வாறு பூமியிலிருந்து 216 அடி உயரமுள்ள கோபுரத்தில் எடுத்து சென்றிருப்பார்கள் என்பது இன்றும் அனைவரும் வியக்கும் வண்ணமாக இருக்கின்றன. இந்த பாறையை யானைகள் மற்றும் வீரர்களை கொண்டுதான் வைத்தனர் என்று சிலர் கருத்துகள். இந்த கல்லை வைக்க சாய்வான அளவில் படிக்கட்டுகள் அமைத்து பின்னர் கல்லை மேலே எடுத்து சென்றிருக்கலாம் என்று பலவாறாக யோசிக்கும். புரியாத புதிராகவே இருக்கின்ற புரியாத விளைநிலங்களிலே இதுவும் ஒன்று என்று கூறினால் ஆச்சரியமல்ல. மற்றொரு கருத்து, ராஜராஜ சோழன் காலத்தில் உருவ அளவில் பெரிய மனிதர்களை மரபணு மாற்றம் செய்து உருவாக்கி இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இதற்கு மறுப்பு கூறுவதற்கல்ல, விண் உலகத்தில் இருந்து வந்து அவர் சிலரை உபயோகப்படுத்தியிருக்கலாம், அல்லது ஒலியின் மூலம் எடைகளை தூக்க முடியும் என்று பல்வேறாக கூறப்படுகின்றது. இது ஆச்சரியமான விஷயம். கோவிலின் கருவறையில் உள்ள சிவலிங்கம் மிகவும் பெரிய அளவிலே அமைந்துள்ளது. நல்ல நற்கதிர்வீச்சுகள் என்றும் பரவி வருவோர் மனதிலே உயர்ந்த அமைதியை நல்கிடும் விஷயமாக அமைந்துள்ளது. மிகவும் பிரபலமான சிறப்பான சிலைகளும் ஓவியங்களும் இக்கோவில்களிலே எங்கும் காண கிடைக்கின்றன. ராஜராஜ சோழனின் வரலாறு உலகறிய செய்தது இந்த ஓவியங்களே என்றால் மிகையல்ல.
இந்திய ஓவிய வரலாற்றில் தஞ்சாவூர் ஓவியத்துக்கு என்று தனி சிறப்பு இடம் இருக்கத்தான் செய்கின்றது. நேர்த்தியாகவும் புதிதாகவும் இன்றும் இருக்கின்றன என்பதுதான் ஆச்சரியமான விஷயமாகும். உலகிலே மிகச்சிறந்த உறுதியான கற்களால் அதிலே ஒன்று கிரானைட் கல். அது இக்காலத்திலே கிடக்கின்றது. அக்காலத்திலே எவ்வாறு அவன் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பான் என்பது ஆச்சரியமான விஷயம். அதற்கு ஆதாரம் சிவனாரிடம் அவன் கொண்ட உறுதியான பக்தி. இப்பாறைகளை கோவிலிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் வாங்கியிருக்கின்றார்கள். அதை கொண்டு வர 1000 யானைகளும் 500 குதிரைவண்டிகளும் பயன்படுத்தினர் என்பது வரலாற்று சான்றாக இருக்கின்றது. இதை வெட்ட பல தந்திரங்களையும் பயன்படுத்தியுள்ளார்கள். அது நவீன கால போக்குவரத்து விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். எவ்வாறு ஒரு சமவெளியிலே இத்துணை கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள், அதை எவ்வாறு எடுத்து வந்து மேலே ஏற்றினார்கள், கலைநயமிக்க கோவிலை எவ்வாறு அமைத்தார்கள், ஒன்று போல் சீராக எங்கும் காணப்படும் சிலைகளின் ஆச்சரியமான ஒரு சிறப்பு அம்சம் சொல்லி மாளாது. 1886 ஹீல்ஸ் எனும் ஜெர்மன் நாட்டு அறிஞர் ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்கின்றார் என்பதை ஆதாரபூர்வமாக தன் ஆராய்ச்சியினால் வெளிப்படுத்தி இருக்கின்றார். சோழர்கள் அவர்களின் கலைநயத்தை எடுத்து காட்டும் மிகச்சிறந்த சான்று இது என்றால் அது மிகையல்ல. கோவிலின் அடி 216 தமிழ் உயிர் மெய் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை என்று அறிஞர்களின் ஆய்வு. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. இது உயிர் எழுத்துக்களை காட்டுகின்றது. சிவலிங்கத்தின் பீடம் 18 அடி. இது மெய் எழுத்துக்களை காட்டுகின்றது. கோயிலுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. அது இந்த தமிழின் மொத்த எழுத்துக்களை குறிக்கின்றது. இக்கோயிலை யார் யார் கட்டினார்கள், இப்பேற்பட்டவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். இக்கோவிலின் நிழல் மதிய நேரங்களில் பாதிதான் இருக்கும். கோவிலின் பாதி பகுதியின் நிழல் கீழே விழுவதில்லை. இது உலகிலேயே இவ்வாறு எங்கும் காண கிடைக்காது என்பது ஆச்சரியமான விஷயம். கோவிலின் நந்தி சிலை மிகவும் பெரிய அளவிலே மிக அழகாக சிற்ப கலை நயம் மிக்கதாகவும் நம்மை பார்த்து சிரிப்பது போல் அந்த நந்தி பகவான் அமைந்திருப்பதும், பிரம்மாண்டமான நந்தி ஒரு சிறு குழந்தை போல் நம்மை பார்த்து இப்பதான் வந்தாயா என்று விசாரிக்கும் கோலத்தில் இருப்பது ஆச்சரியமான விஷயம். அரச குடும்பம் செல்வதற்கு என்ற தனி வழியையும் இவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்றால் அதன் பெருமையை என்னவென்று கூறலாம், எவ்வாறு கூறலாம் என்று இன்றும் அனைவரும் வியக்கும் விஷயமாகவே இது நடந்துள்ளது. பெரிய கோபுரம், பெரிய லிங்கம், பெரிய நந்தி இவ்வனைத்தையும் சோழமாமன்னன் ராஜராஜ சோழன் அவனுடைய பெரிய உயர்ந்த சிவபக்தியும் சிவபாத சேகரன் என்ற பெயருக்கேற்றாற் போர் இக்கோவிலை அமைத்துள்ளான் என்பதும், இது இக்கோவிலையே தட்சிணமேரு என்று அழைத்தான் என்றும், வடதிசை மேருமலை என்பது உயரத்துக்கும் புனிதத்துக்கும் பெயர் பெற்றது. அதுபோல் தென் திசையிலே புகழிலும் புனிதத்திலும் பெயர் பெற்றது திருக்கோவில். ராஜராஜ சோழனின் சோதரி குந்தவை ராஜராஜனுக்கு குரு கருவூர் சித்தர். அவருடைய படைத்தளபதி கிருஷ்ணன் ராமன் என்பார். எத்துணை பேர் உழைப்பு இதிலே வெளிப்போந்திருக்கின்றது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயங்கள். முழுக்க கருங்கல் திருப்பணி. பிற்காலத்திலே நாயக்கரும் மராத்தா மன்னர்களும் அவர்கள் சிலைகளும் கட்டிடங்களிலே சேர்க்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டது. குறைந்தது 85 கல்வெட்டுகளாவது இங்கு காண கிடைக்கின்றன. உதாரணமாக நந்தி பகவானுக்கு மேல் இருக்கின்ற வர்ணம் திட்டிய ஓவியங்கள் நேற்றுதான் வரைந்தது போல் இன்றும் காண கிடைக்கின்றது. இதுதான் ஆச்சரியமான விஷயம். எண்ணற்ற இசைக்கலைஞர்கள், இசை வல்லுநர்கள், கோவில் பாதுகாப்பாளர்கள், கோவிலிலே அர்ச்சனை புரிகின்ற பல்வேறு குடும்பங்கள், மாலை கட்டுவோர், பொருள் வழங்குவோர், எண்ணெய் வழங்குவோர் என்று எண்ணற்ற குடும்பங்கள் இந்த கோவிலோடு சந்தர்ப்பம் ஒரு விதமான தொடர்பை ஏற்படுத்தி நித்திய பூஜைக்கு அவன் 12 வருட காலத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் என்றால் மன்னனின் தீர்க்க ஆலோசனை திறன் எவ்வாறு இருந்திருக்கும் என்பது வியக்கத்தக்கும் விஷயமாகும். கர்ப்பகிரகத்துக்குள் போவதற்கு முன்னாக 12 அடி துவாரபாலகர்கள் சிலை, ஒரு சிற்பனை அழகிய கற்பனையை
இங்கு புகுத்தியுள்ளார். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. யானை ஒன்று பாம்பை விழுங்க பாம்பின் துவாரபாலகன் கையில் உள்ள கதையை சுற்றி ஒரு புழு போல இருப்பதாக காணப்பட்டிருக்கின்றது. யானையின் அளவு நமக்கு தெரியும். யானையும் பாம்பும் சிறிய அளவில் இருக்குமானால் துவாரபாலகனின் கதை உருவம் எவ்வளவு பெரியவை என்று நாம் கற்பனை செய்யும் விதமாக அமைந்துள்ளது. அவருடைய சிவபக்தி ஆகம விதிக்குட்பட்டு அனைத்து கலைநயன்மிக்க சிற்பங்களும் செய்யப்பட்டுள்ளன என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த கதையை வைத்திருக்கும் துவாரபாலகரின் உயரம் இறைவனுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. கண்டு கட்டிய தூரவசை பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் சுற்றி அகழி, இத்துடன் கரூர் தேவரின் சமாதியும் கோவிலில் அமைந்துள்ளது. வாராகி அம்மன் இக்கோவிலையும் நாட்டையும் காக்கும் தெய்வமாக விளங்கி வருகின்றாள் என்பதுதான் மிகவும் ஆச்சரியகரமான விஷயம். தஞ்சை பெரிய கோயிலில் என்றும் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவேரியின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல்பட்ட சிவன் கோவில் இதுவென்றால் அதன் பெருமையை என்னென்று கூறுவது. இது உலக பாரம்பரிய சின்னத்திலே ஒன்றாக தமிழனின் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக ஒரு கீர்த்தி ஸ்தம்பம் போல் விளங்குகின்றது. 10ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டி முடித்தார். தமிழகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்களுள் ஒன்று சுற்றுலா தலமும் இதுவே ஆகும். இதை முதலிலே ராஜராஜேஸ்வரம் என்றுதான் அழைக்கப்பட்டது. பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று காலவட்டத்திலே மாற்றி அழைக்கப்பட்டது. மராட்டிய மன்னர்களும் இவர்கள் இக்கோவிலுக்கு கைங்கரியம் செய்து இருந்தனர். முதலாம் ராஜராஜ சோழன் சிவபெருமானின் பெருமையை ஒவ்வொரு அணுவிலும் வெளிப்படுத்துமா போல் சிற்பங்களை செய்து நம் கண்களுக்கும் மனதிற்கும் ஆனந்தம் நல்கும் வகையிலே கட்டியுள்ளான். காஞ்சியிலே ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதரை போல் இது விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ராஜராஜன். திருவிடைமருதூர் கோவிலில் உள்ள மூலவர் பெயர் மகாலிங்கம். சோழனின் பெயருக்கேற்றாற் போல் இந்த விக்கிரகம் இல்லை என்ற எண்ணம் பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைய வேண்டும் என்று கட்ட தூண்டியது அவனுடைய எண்ணத்தின் விகாசமாகும். குஞ்சரமல்லன் அவர் குறிப்பறிந்து அனைத்தையும் செய்து முடித்தான். அரசனின் எதிர்ஸ்தானத்திலே தனியிடம் பெற்று ஒடிந்தான். இவருடைய குருநாதர் கரூர் தேவர் லிங்கத்தை அந்த ஆவுடாரிலே தான் ஒருவராக தன் தபோபலத்தினால் இறக்கி அன்றும் இன்றும் என்றும் அவருடைய சாநித்தியத்தினாலே வருவோர் அனைவருக்கும் சகலவிதமான க்ஷேமங்களும் நல்கும் விதமாக இக்கோவில் அமைந்துள்ளது. இதன் உள்ளே 35 உட்கோயில்களும் இருக்கின்றன. உலகில் எங்க கட்டிடக்கலைக்கும் ஈடு சொல்ல இயலாத உயர்ந்த ஒரு கோவில் என்றால் அது தஞ்சை பெருவுடையார் கோவில் தான். இவ்வாறு இது திருப்பணி நடந்திருக்கும் போது அழகி என்னும் இடையர்குட மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஏழை மூதாட்டி தன்னால் என்ன செய்ய இயலும் என்று அவள் யோசித்த வண்ணம் இருக்க, அவள் பெரிய சிவபக்தை. கோவில் கட்டும் சிற்பிகளுக்கு தாகத்தை போக்கும் விதமாக தினமும் தயிர் மோர் பால் வழங்கி வந்தாள். இது யாருக்கும் தெரியாத சிவத்தொண்டாக தன் மனத்திலே இறைவன் ஏற்படுத்திய எண்ணத்தை நிறைவேற்றி வந்தாள். பிற்காலத்திலே குடமுழுக்காகி மன்னன் மனம் சொல்லனாத ஆனந்தத்திலே அவன் தஞ்சை பெருவுடையார் கோயில் தஞ்சை மன்னனிந்த கோயில் அஞ்சிடும் நெஞ்சே நினக்கோர் கோயில் அஞ்சிடும் தேவர் போற்றும் கோவில் வெஞ்சிடும் திரிபுரத்தை அரித்தான் நமனார் விஞ்சிடும் திருக்கண் மூன்றதாலே எஞ்சிடும் எழிலார் கோயில் மொழிவிளையா பெருமை கோயில் கொஞ்சிடும் சிவனார் திருக்கோயில் கொஞ்சிடும் மாந்தர் குல தலைவி உரை கோயில் எதிலும் பெரிதாம் எதிலும் அரிதாம் எதிலும் உயர்ந்ததாம் எதிலும் சிறந்ததாம் எங்கும் காண கிடையா பொக்கிஷமிதுவே எங்கும் எவரும் புகழும் கலைக்கோவில் தானே
குஞ்சரமல்லன் கைவண்ணக் கோயில் குஞ்சித பாதல் நடமாடும் திருக்கோயில் சிவபாத இருதயர் அவன் கனவை நனவாக்கிய கோயில் சிவம்பதம் பெறவே அடைவீர் உய்வீர் உலகீரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே தஞ்சையிலே உரைகின்ற பல்வேறு திருக்கோயில்களின் வரலாறு, அமைவிடம், அதன் வைசிஷ்யம், அதன் பெருமை, அதன் புகழ், அதன் கலைநயம், அதன் சிறப்பம்சங்கள் இவ்வனைத்தையும் ஓரளவு கண்டு இதன் வாயிலாக அனைவரும் உயர்ந்த சிவபக்த ரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இணைந்த நிலையில் இருக்கின்ற எண்ணாயிரம் சிவாலயங்களை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும், அதிலே ஒரு நாட்டம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு இக்கலை சொத்து சென்றடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதை துவங்குகின்றோம். இப்பெரும் முயற்சியிலே அனைவரும் அவர்களால் இந்த பங்கினை அளித்து சிவாலயங்களை காத்தருள்வோம். காஞ்சி மாமுனிவரின் கனவை நினைவாக்குவோம் ஆக. ஜெய் சத்குரு சுவாமினஹா ஜெய். இருந்தான் அன்றிரவு இறைவன் கனவிலே தோன்றி ஒரு இடைச்சிக்கல்லின் கீழே நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்று சொப்னத்திலே சாதிக்க, இடைச்சிக்கல்லா இது என்ன என்று மன்னன் விழித்தெறிந்தான். இதன் ரகசியம் என்ன என்று குஞ்சரமல்லனுக்கு பிரதான சிற்பிக்கு ஆள் அனுப்பினான். அவர் வந்து சேர்ந்தார். அப்பொழுது இந்த 5 வருட காலம் தவறாது நல்ல மதிய வேளையிலே தயிர்மோர் பால் வழங்கி எங்கள் தாகத்தை தணித்தவள் இந்த இடைச்சி குல மூதாட்டி. அவளுடைய சிவத்தொண்டை பாராட்டி அவள் துணி தோக்கும் கல்லினையே நான் ஒரு அழகான ஒரு வெண்ணெய் உருட்டி வைத்தால் போல் அதை செதுக்கி அதை ராஜகோபுரத்தின் உச்சியிலே இடம்பெறச் செய்தேன். மன்னாம் உங்களுடைய அனுமதி பெறாமல் செய்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்ற கூறிட, அந்த இடைச்சிக்கல் தான் கோவிலின் பெரும் அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது என்று மன்னன் ஒத்துக்கொண்டான். அவளை கண்டு அவளை வணங்கி அவளுக்கு பொன்னால் அபிஷேகம் செய்தான் என்று சரித்திரம். நந்தி மண்டபம். நந்தியோ பெரிய ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 14 அடி உயரமும் 14 மீட்டர் உயரமும் 7 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரம் நீளம் அகலம் கொண்டதாக ஒரு நந்தி. நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் நந்தி மட்டும்தான் அரசன் செய்தான். திருச்சுற்று மாளிகையிலே வடதிசையை நோக்கியபடி நந்தியே ராஜராஜனால் அமைக்கப்பட்டது. பின்னர் தந்தை நாயக்கர்கள் சிவலிங்கத்திற்கு இணையான பெரிய நந்தினியை நிறுவினர் என்பது சரித்திர சான்றுகள் கூறுகின்ற விஷயம். சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முக்கிய கோவிலை அதனோடு கூடிய மண்டபங்களை தவிர சண்டிகேஸ்வரர், அம்மன், நடராஜர், வாராகி, முருகன், விநாயகர், கருவூர் தேவர் கோயில்களும் இவ்வளாகத்துள்ளே அமைந்துள்ளன. பெருவுடையார் சன்னதி, பெரியநாயகி அம்மன் சன்னதி, கருவூர் சித்தர் சன்னதி, வராகி அம்மன் சன்னதி இவை அனைத்தும் தொன்று கிட்டத்தட்ட நமக்கு 1000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. அவ்வனைத்து அன்று முதல் இன்று வரை எண்ணற்ற கோடான கோடி மக்களின் கண்களுக்கு விருந்தாயிருந்து கொண்டு கோடான கோடி மக்களின் குலங்களை வாழ்விக்கும் உயர்ந்த சிவலிங்கம் கொண்ட திருத்தலம் தமிழர்களுக்கு ஒரு பெரும் பொக்கிஷம். செப்பு பட்டயங்களும் திருச்சுற்று மாளிகை மற்றும் கோயிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளிலிருந்து நம்பியாரூரர், நங்கை பறவையார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், பெரிய பெருமாள் ராஜராஜர் சிலை, பெரிய பெருமாள் நாட்டியார், ராஜராஜன் மனைவி உலக மகாதேவி, சந்திரசேகர தேவர் க்ஷேத்திரபாலர், ஆடுகின்ற பைரவமூர்த்தி, சிறுத்தொண்டர் நம்பி, திரு வெண்காட்டு நங்கை சீராள தேவர் முதலானோரின் சிற்பங்கள் இருப்பதற்கு குறிப்பு அங்கு காண கிடைக்கின்றது. உயர்ந்த சிற்பங்கள், உயர்ந்த கோவில், உயர்ந்த இறைவன், உயர்ந்த விதத்திலே அமைந்துள்ள திருக்கோவில். இக்கோவிலுக்கு என்று தனியாக ஒரு பெரிய தேர் நிறுவப்பட்டது. பிற்காலத்திலே பிரம்மோற்சவம் ஏற்பட்டவுடன் அதன் வலிவு 30 டன்னுக்கும் மேல் இருக்கும் என்கின்றார்கள்.
25 டன் இலுப்பை மற்றும் நாட்டுத்தேக்கு கொண்டு 3 அடுக்கு கோபுரங்களை உடையதான 3 அடுக்கின் மேல் சிம்மாசனம், சுவாமி பீட்டமும், பெரியநாயகி, விநாயகர், முருகன், துவாரபாலகர், பூமாதேவி, கல்யாண சுந்தரமூர்த்தி, அகத்தியர், சர்வமூர்த்தி, கண்ணப்ப நாயனார் கதை, சிவராத்திரி தோன்றிய வரலாறு, நால்வர் வரலாறு, வீரபத்ரன், பிக்ஷாடன் மூர்த்தி, விரூபாக்ஷ தேவர், ஏகபாத மூர்த்தி முதலான உயர்ந்த சிவச்சின்னங்கள் பொறிக்கப்பட்ட திருத்தேராகவும் 4 திசைகளிலும் குதிரை மற்றும் யாழி உருவங்களும் முதல் படியிலே 1.5 அடியிலே 67 சிறு மரச்சிற்பங்களும் 2ஆம் நிலையிலும் அவ்வாறு தேன் முன்பக்கம் பின்பக்கம் கைலாசநாதர் கைலாயச காட்சி சிற்பங்கள், நந்தி மண்டபத்துடன் கூடிய கோவில் சிற்பம் ஆகிய அனைத்தும் 16 அடி உயரமும் 13 அடி அகலமும் கொண்ட சிற்ப காட்சிகள் இந்த திருத்தேர் கொண்டு பகுகாலமாக ஓடாமல் இருந்தது. 2015ஆம் வருடம் செப்பனிட்டு இக்கோவில் பூஜைகள் நடைபெற்று வடக்கு ராஜவீதி, கிழராஜ வீதி, தெற்கு ராஜவீதி, மேலவீதி சென்று மேலவீதியிலே உள்ள நிலையை அது சென்றடைந்தது. தேரோட்டம் வரலாறு காணாத விதமாக உலகில் அனைத்து மக்களும் வந்து கண்டு கழித்து உயர்ந்த பெருமைக்கு கொன்ற ராஜராஜ சோழனின் பெரும் சிவபக்தன் இவன் என்பதை கூறுமா போலே எடுத்துக்காட்டுமா போலே அமைந்துள்ள திருக்கோவில். இவ்வாறு ராஜராஜ சோழ மன்னனின் மகனான ராஜேந்திர சோழனால் இந்த கோவிலின் வடிவமைப்பு ஒரு காப்பி, ஒரு நகல் எடுத்து பின்னால் அதுபோல் ஒரு சிறு கோவிலாக தான் கட்டினான். அரியலூர் மாவட்டம் தனிலே கங்கைகொண்ட சோழபுரத்திலே இவன் இதை அமைத்தான். கங்காபுரி, கங்கை மாநகரம், கங்கபுரம் என்று இவ்வூரை புலவர்கள் பாடி பரவிய கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோவில் ராஜராஜேஸ்வருடைய மனத்திலே அவர் கட்டிய கோவிலின் ஒரு சிறு நகராக, கலைநயம் மிக்கதாக, பக்தி புரிவோர்க்கு ஆனந்தத்தை நல்குவதாக, வரப்பிரசாதியாக அங்கு இறைவன் அமைந்திருப்பதை கண்டு சிவபாத ஹிருதயரின் மனம் பிரசன்னமாயிற்று. தஞ்சையிலே எண்ணற்ற திருக்கோவில்கள் எங்கும் காண கிடைக்கின்றன. ஸ்ரீ லோகநாத ஈஸ்வரர் எனும் சிவலிங்க சுவாமி சிவகங்கை கோட்டை, சிவகங்கை திருக்குளத்திற்குள் தென்புறத்தில் உள்ள ஒரு மேடை மீது சிவலிங்க ரூபமாகவே அமைந்துள்ளார். இதுவே சமயாச்சாரியர் அப்பர் சுவாமிகளின் தஞ்சை தளிக்குளத்தார் என்று அழைத்த சிவபெருமானாக இருக்கலாம் என்று செப்பேடுகள் கூறுகின்றன. அதற்கு முற்காலத்திலிருந்தே தலத்தில் ஒரு கற்கோயில் இருந்து அதனை ராஜராஜன் தன்னுடைய பரந்த சைவப்பற்றிற்காக இலக்காக இப்போதிருக்கும் நிலையிலே கட்டியிருக்கலாம் என்பதும் ஒரு விஷயம். விஸ்வகர்ம பக்தோபாக்கியானத்திலே பொன்மணி பக்தர் எனும் சரித்திரத்திலே இவ்விஷயம் கூறப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயிலை எடுப்பித்த ராஜராஜ சோழனுடைய கனவில் பெருவுடையார் யாம் நீர் கட்டிய மறைவிலும் இடைச்சினிலும் பொன்மணித்தட்டார் இதயத்திலும் வசித்து வருகின்றோம் என்று சொல்லி அருள அரசன் வேங்கினான். இதென்ன என்று ஒற்றர்களை அழைத்து யார் அந்த இடைச்சி, யார் அந்த பொன்மணித்தட்டார் என்பதை விவரித்து அவர்களை நேரிலே சென்று இறைவனால் பாராட்டப்பட்ட அவர்களை தான் வந்தித்து அவர்களுக்கு சொர்ணாபிஷேகம் செய்தான் என்பது சரித்திரம். கோவிலின் வடபாரிசத்திலே ஸ்தூபிக்கு நேரே ஒரு குளம் கட்டுவித்து அதன் மத்தியிலே ஒரு சமாதி ஒன்றை நிர்மிக்க செய்யவும் அதற்குள் அவர் அணுகி தன் இதய கமலத்திலிருந்து எழுந்த ஜோதியின் மூலம் இறைவனை காட்டி அதனுள் கரைந்து மறைந்தார் என்றும் பின் ராஜராஜன் இச்சமாதிக்கு பூஜை நைவேத்தியம் அது முதல் நடத்த ஏற்பாடு செய்தான் என்று சரித்திரம் கூறுகின்றன. ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி கோவில் சிவகங்கை கோட்டைக்கு வடக்கு வாயிலுக்கு அணிபோல் அமைந்துள்ளது. மிகவும் புராதனமான கோவில். சங்கரநாராயண மகாத்மியம் என்று புராண வரலாறு உடைய திருக்கோவில். இக்கோவில் விமானத்தின் வடபுறத்திலே கோடியம்மன் உற்சவமூர்த்தியாக இருக்கின்றாள். பச்சை காளி உருவத்தை சார்ந்த காரணமாக காட்டியிருக்கின்றது. இவருடைய பழமை ராஜராஜன் காலத்தில் போற்றப்பெற்றது என்றால் கோவிலின் பெருமையை ஊகித்து அறியலாம். புலவர் புராணம் ஆசிரியர் முருகதாசர் இக்கோவில் இறைவன் மீது சங்கரநாராயண பதிகம் பாடியுள்ளார். சிவகங்கை பிள்ளையார் சன்னதி என்று நூதன பிரதிஷ்டை இங்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ பாலகணபதி கோவில் என்பது தஞ்சை சிவகங்கை கோட்டை வாயிலுக்கு அருகிலே பெரிய அரசமரங்களின் மேடைகளுக்கு எதிரில் மேல் ஒரு சிறு விநாயகர் கோவிலாகும். ஸ்ரீமத் பிரஜாப சிம்மராஜா சாஹிப் அவர்களால் இது நிர்மாணம் செய்யப்பட்டது. தஞ்சை செட்டித்திருமார் கோவிலும் புராதனமான திருக்கோவில். மேலவாசல் சுப்பிரமணிய சுவாமி கோவில்
மேற்கு அலகத்தில் கோட்டை தெய்வமாக உயர்ந்த மேடை மேல் அமர்ந்த திருக்கோயிலாகும். இதற்கு தெற்புறத்தில் கோட்டை எல்லை தெய்வமாக பத்ரகாளியம்மன் கோவிலும் வடபுறத்திலே அரங்கநாத பெருமாளும் தனித்தனி கோவிலாக அமைந்துள்ளன. கொங்கணேஸ்வரர் கோவில் என்பது தஞ்சை மேலராஜ வீதியின் மத்தியில் உள்ள புராதனமான கோவிலாகும். இது பவிஷ்யோத்தர புராணத்தில் கொங்கணேஸ்வரர் மகாத்மியம் என்றும் தஞ்சபுரி மகாத்மியம் என்றும் சரஸ்வதி மகால் தேவநாகரி 8 பதிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதுவும் நாம் மேலோட்டமாக காண இருக்கின்றோம். கொங்கணேஸ்வரர் அம்மன் ஞானாம்பிகை திருக்கோவில் இந்நகரில் இருந்து அன்னபூர்ணா தேவி என்ற வியாபாரியின் மகள் கொங்கணேஸ்வரிடம் ஈடு இல்லாத பக்தி பூண்டு அவர்கள் அருளால் பெற்றோர் நிச்சயித்த ஒரு வரனை தான் மணப்பேன் என்று இருக்கும் காலத்திலே வரன் வந்த பொழுது நான் சுவாமியை தான் மணப்பேன் என்று அதை மறுத்துவிட்டாள். சிறிது காலம் சுவாமியே அவளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கோவிலிலே கொண்டு போகப்பட்டாள். மறுநாள் பெற்றோர்கள் பெண்ணை காணாது தேட நோயில் இருப்பதாக அழைத்து சென்ற போது நீங்கள் அழைத்து செல்லலாகாது, இவள் பரமசிவனின் மனைவியாகிவிட்டாள் என்று அசரீர் எழுந்து பூமாரி சொரிய பெண்ணை கல்லாய் சமைத்ததும் இந்த வரலாறு தெலுங்கில் அன்னபூரண பரிணயமு என்று சிவாஜிராஜா காலத்தில் ஏற்றப்பட்டு கோயில் விழாக்களில் நடிக்கப்படும் ஒரு நாடகமாகும். இதுவும் புராதனமான கோவில். திரம்பகேஸ்வரர் கோவிலும் ஸ்ரீ சன்னதி சுந்தரேச பிள்ளையார் கோவிலும் சற்று புராதனமான கோவில்கள். ஸ்ரீ நாகநாத பிள்ளையார் கோவில் தஞ்சை மேலராஜ வீதியிலே கொங்கணேஸ்வரர் கோவிலுக்கு சமீபமாக உள்ள திருக்கோவில். ஐயன்குளம் விஸ்வநாத சுவாமி கோவில் விநாயகர் காலத்துக்கு அடுத்துள்ள சிறு கோவில். ஸ்ரீ நடுவலநாதர் சன்னதி ஐயன்குளத்தின் நடுவில் அமைந்துள்ளது. காசி விஸ்வநாத சுவாமி கோவில் மேலராஜ வீதியிலே மேல் சரகில் உள்ளதோர் விண்ணாற்றங்கரையிலே ஆனந்தவல்லியம்மன் கோவில் கல்வெட்டினால் அறியப்படுகின்றது. ஸ்ரீ டபீர் தெரு விஜயராம சுவாமி கோவில் வடநாட்டிலிருந்து வந்த டபீர் எனும் ஒரு பக்தர் தாம் தினப்பொழுது புலர்வதற்குள் தம் கொட்டில் உள்ள பசுக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுத்து பராமரித்து வந்ததில் ஒரு நாள் அது தவறி பசுக்கள் உணவின்றி கிடந்த பரிதாபத்தை போக்க தஞ்சை கீழ்வாயிலுக்கு அடுத்த டபீர் ராமச்சந்திர சுவாமி என்ற இக்கோயிலையும் டபீர் குளம் என்ற குளத்தையும் கட்டியதாகவும் செப்பேடுகள் கூறுகின்றன. பங்காரு காமாட்சியம்மன் கோவில் மேலராஜ வீதியில் உள்ளதான மிகவும் சிறப்பான திருக்கோவில். ஹைதர் அலி காலத்திலே கலாப காலத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து உடையாள்பாளையத்தில் சில காலமும் தங்கியிருந்து இங்கு கொண்டு வந்து காமாட்சியம்மனை சுவர்ண திருமேனியாக மறுபடியும் காஞ்சிக்கு கொண்டு போகாமலே இவ்விடத்திலேயே இருந்து விட்டதாக தெரிகின்றது. இது காஞ்சி காமாட்சியை எவ்வாறு துர்வாச முனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட தந்திர மார்க்கத்தில் பூஜை நடைபெறுகின்றதோ அவ்வாறே அந்த வழியிலே வம்சத்தவர்களே இங்கும் இறைவிக்கு பூஜை செய்கின்றாள். மிகவும் வரப்பிரசாதியான தாயார் முத்துசுவாமி தீட்சனால் பாடல் பெற்ற திருத்தலம். ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவில் சரபோஜி மன்னன் காலத்திலே கட்டப்பட்ட மற்றொரு கோவிலாகும். இது வடக்கு ராஜ வீதி பேதூரு கலாசாலைக்கு அடுத்து உள்ளது. சரபோஜி மன்னன் முக்தாம்பாள் எனும் காமக்கிழத்தியின் உயிர் நீப்பால் கிடைத்த புதையல் பொருளை கொண்டு ஒரத்த நாடு முக்தாம்பாள் சத்திரம் கட்டிய பின்பு ஒரு வேள்வி செய்ய தீர்மானித்தான். அதன் அவிர்வாகத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள வராத போது அவன் கவலையுற்றான். அங்குள்ள புரோகிதர்களை நோக்கி அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏராளமான பொருள் தருவதாக கூறினான். பழமநேரி அண்ணா சாஸ்திரிகள் அதை ஏற்றுக்கொண்டார். அதை கொண்டு அவர் கட்டிய திருக்கோவில் இது என்பார்கள். இக்கோவிலின் மூலலிங்கம் காசியிலிருந்து கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அண்ணா சாஸ்திரிகளின் குடும்பத்தாரே இக்கோவிலை இன்றும் நிறைவேற்றி வருகின்றார்கள். வடக்கு வாயிலே ஸ்ரீ தண்டபாணி கோவில் மிகவும் பிரசித்தமான கோவில். தஞ்சை பெரிய கோட்டை வடக்கு வாயில் சைவ பெருமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. எதிரே ஆனந்த பிள்ளை கற்பக பிள்ளையார் என்று இரு சன்னதிகள் உடைய கணபதி கோவில். குருகுல சஞ்சீவி ஹனுமார் என்பது தஞ்சை வடக்கு ராஜ வீதியிலே அமைந்துள்ள கோவிலாகும். பூக்கடை பஜார் பட்டாபிராம சுவாமி கோவில் ஐயங்கடை வீதியில் அமைந்துள்ளது. தஞ்சையிலே நாயக்க மன்னர் அரசியல் நடத்தும் காட்களிலே கும்பகோணம் கடலங்குடியிலே அரண்மனை பணியில் தங்கிய விஷ்ணு பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் வடுகு குலத்தவர். நீண்ட உருவினையும் வைணவ சின்னங்களையும் மிகுந்து அணிந்தவர். ஒரு நாள் வழக்கப்படி தன் நெற்றியிலே பெரிய நாமத்தரித்து குதிரை மேல் வர தனது பணி மேல் செல்லுங்கால் தெருவில் விளையாடி கொண்டு இருந்த சிறுவர்களின் மண்குவியல் மீது குதிரை இடற அதனை சிதறியது. அதை கண்ட ஒருவன் அவ்வுருவத்தை நோக்கி இதென்ன பெத்ததாசரிசியோ என்று கூற குதிரையிருந்து இறங்கினான். பையனை தழுவி அப்பெயரிட்டதற்கு வியந்து சென்று இல்லமேகி தன்னுடைய பெயர் இது என்று அன்று முதல் அப்பணியையும் உதறினார். பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டார். சில நாட்கள் கழித்து தஞ்சை அடைந்து கிழவாயில் கிழசிங்க பெருமாள் சன்னதியை இவரே உருவாக்கினார்.
இவ்வாறு புலவர்களும் புராணிகர்களும் நிறைந்த அரசவையிலே தஞ்சை மன்னன் ஒரு நாள் ஒரு பெரிய சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது. அதனை போக்க அவர்களை நோக்கினார். வைகுண்டம் எவ்வளவு தூரம்? புலவர்களுள் ஒருவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பதில் இருத்தனர். எதிலும் அவனுக்கு திருப்தி இல்லை. அப்பொழுது ஒரு புலவர், கீழசிங்க பெருமாள் சன்னதியிலே பெத்த தாசரதி என்ற விஷ்ணு பக்தர் இருக்கின்றார், அவர் இதற்கு விடை அழிக்க இயலும் என்று கூற அண்ணன் அரசன் அவருக்கு அழைப்பு விடுத்தான். அவர் வந்தார். கஜேந்திரனுக்கு இறைவன் அருள் செய்தான், திரௌபதியின் கூக்குரலுக்கு அருள் செய்தான் என்று புராணங்களில் கூறப்பட்ட வைகுண்டவாச பெருமான் பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டி வைகுண்டம் அடியவர்கள் கூப்பிடுகின்ற ஓசை கேட்கும் தூரத்திலே என்று பதிலளித்தாராம். அரசனுக்கு அவருடைய இடைவிடாத விஷ்ணு பக்தி, அவர் பாடிய வைணவ கீர்த்தனைகள் அப்புலவர்கள் மனத்திலும் ஆணி தரமாக பதிந்துவிட, நரசிம்மனை பாடியவாலியால் இவ்வூர் நரசிம்மனை பாடுவதில்லை, எனவே அரசே மீது பாடவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் என்று கிளம்பிவிட்டார். இதன் உண்மையான பொருள் அது அல்ல. சிம்மம் என்றால் சிங்கம், ஊர் சிம்மன் என்றால் நாய் என்று பொருள் என்று புலவர்கள் கூற அவனை கழுவேற உத்தரவிட்டு விட்டான் அரசன். கழுவேறும் இடமாகிய கழுமேட்டிற்கு அவரை கொண்டு சென்றார்கள். அவரோ சற்றும் பயந்ததாக தெரியவில்லை. நரசிங்கம் இருக்க ஊசிங்கத்துக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று அவர் நிஷ்கவலையாக சென்றார். ராம பட்டாபிஷேகம் ஒன்றை அவர் எழுதி வழிபடுவராக இருந்தார். அப்படமும் ராமசாமி கோவிலிலே ஊர் சந்நிதியிலே இருக்கின்றது. இவரை கழுவேற்றும் சமயம் அந்த கழுமரமே எரிந்து போனது என்பது அவருடைய பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்ரீவல்லம் பட்டாபிராமர், இதுவும் பிரசித்தியான திருக்கோவில். வெட்டை மார்க்க சஞ்சீவி அனுமார் கோவில் தஞ்சை கோட்டி மானோஜியப்பா வீதியில் நாயக்கர்களால் அமைக்கப்பட்ட திருக்கோவில். ராஜகோபால சுவாமி கோவில் தஞ்சை நகரின் மத்தியில் உள்ள நாயக்கரது சிறந்த விஷ்ணு கோவிலாகும். முன்கோபுரம் மிக்குயர்ந்து உன்னதமான தோற்றத்துடன் விசாலமான பிரகாரங்களும் நாற்புறமும் அமைந்த செங்கலாலான திருமதில்களை உடைய திருக்கோவில். ராஜகோபாலன் மிகவும் வரப்பிரசாதி. அச்சுத தேவராயனின் காலம் விஜயநகரத்து மன்னர்களாலும் கைங்கரியம் செய்யப்பட்ட ராஜகோபால சுவாமி கோவில் தஞ்சாவூர் அரசனான ஹரியாய விபாடன் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அரசர்களால் பராமரிக்கப்பட்ட திருக்கோவில். எண்ணற்ற மன்னர்கள் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளனர் என்பது கல்வெட்டுகள் சான்றாக இருக்கின்றது. சிவாஜி மன்னன், இரண்டாவது சிவாஜி மன்னனுக்கு குருவாகிய நாராயண சாஸ்திரியார் அவருடைய தர்மபத்திரியான அவர்களுடைய சிலைகள் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலிலே காண கிடைக்கின்றது. இக்கோவிலுக்கு கீழ்ப்புறம் அமைந்த மண்டபத்திலே காளிகாதேவியின் திருவுருவம் காண கிடைக்கின்றது. பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் சன்னதி தஞ்சை ஐயன்கடை வீதிக்கு அடுத்து அமைந்துள்ள சன்னதி தெருவிலே இருக்கின்றது. உபயநாச்சிமாருடன் இந்த திருக்கோலத்தில் கிழக்கு திருமுக மண்டலம் உடைய நாயகர் கால பிரதிஷ்டை பெருமாள். சிவாஜி ராஜா காளிகாதேவி பூஜையை ஏற்படுத்தினான் என்று கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைப்பு திருப்பதி போலவே பூமட்டத்திற்கு மேல் உன்னதமான மேற்பரப்பில் இருக்கின்றது. ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியும் ஸ்ரீரங்க தெல்லை சித்திரக்கூடத்தையும் நினைவூட்டுமா போல் இக்கோவில் அமைப்பு அமைந்துள்ளது. எல்லையம்மன் கோவில் தஞ்சை நகர் மத்தியிலே எல்லையம்மன் கோவில் வீதியிலே அமைந்துள்ள புராதனமான கிராமதேவியின் கோவிலாகும். அனைத்து விதமான கோவில்களுக்கு உண்டான அனைத்து மண்டபங்களும் உடைய புராதனமான கோவில் இது என்று பார்த்த மாரத்திலே நாம் கூறிவிடலாம். ஸ்ரீ ஜனார்தன வாசுதேவ பெருமாள், ஸ்ரீ விந்தியவாசினி சமேத நாகேஸ்வரர் ஆகிய கோவில்களும் கணிகாபரமேஸ்வரம்மன் கோவில்களும் எல்லையம்மன் கோவிலுக்கு அருகிலே அமைந்துள்ளன. விஜய மண்டபம் ஸ்ரீ தியாகராஜா கோவில் தஞ்சாவூர் நகர் கோம்புச்சாவடியிலே அமைந்துள்ளது. மகாராஷ்டிர மன்னர்கள் காலத்திலிருந்து திருப்பணிகள் இக்கோவிலுக்கு உண்டு. செங்கமல நாச்சியம்மன் கோவில் தஞ்சைக்கு சுமார் 1 மைல் தூரத்திலே மேம்பாலத்துக்கு தென்மேற்கிலே அமைந்துள்ள புராதனமான கோவில். ஷாமளாதேவியின் சன்னதி உடைய திருக்கோவில். ஸ்ரீ அம்பிகை தஞ்சாசுரன் முதலிய அசுரர்களை வதைக்க வந்த காளிதேவி 7 துர்க்கங்களில் ஒன்று என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. தஞ்சை குறிச்சி திரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தஞ்சை நகரவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டது. தஞ்சை பூக்கார கோவில் திரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்செந்தூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியின் திருவுருவத்தை இங்கே பிரதிஷ்டை செய்தார்கள். பில்லுக்கார திரு சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலும் புராதனமான கோவில். இரட்டை விநாயகர் பிரசித்தியானவர். கரந்தை வசிஷ்டேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தியானது. தஞ்சை வெள்ளைப்பிள்ளையார் மிகவும் பிரசித்தியானவர். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 3 திவ்ய தேசங்கள் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருமாமணி கோவில் என்றும்
மூலவர் நீலமேகர், வீரச நரசிம்மர், மணிக்குன்றார் என்று உற்சவர் நாராயணர் என்றும், தாயார் செங்கமலவல்லி தாயாய் தஞ்சை நாயகி அம்புஜவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றாள். மகிழ மரமே ஸ்தலவிருட்சம், அமிர்த தீர்த்தமுடைய திருக்கோவில். இதன் அமைப்பு அழகாக அமைந்துள்ளது. வைகாரச முறைப்படி பூஜை நடைபெறும் திருக்கோயில் தஞ்சமாபுரி வெண்ணாற்றங்கரையிலே இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் நடுநாயகமாக இறைவன் அமைந்திருக்கின்றான். பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரச் சென்னுடைவானாள், அம்பினால் அரக்கர் வெருள் கொள்ளிருக்கிய அவர் உயிர் செங்குந்தவெம் மன்னல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்யனான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களினாலே கோவிலை உரைகின்ற வீரநரசிம்மரை கொண்டாடி மகிழ்கின்றார். பங்குனி, சித்திரை, வைகாசி 3 மாதங்களிலே தொடர்ந்து 3 பெருமாளுக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இறைவன் அமர்ந்த கோலத்திலே அருள் பாலிக்கின்றார். சிங்கப்பெருமாள் கோவில், வீரநரசிம்மர் முன் மண்டபத்திலே யோகநரசிம்மர், நீலமேக பெருமாள் கோவில் பிராகாரத்திலே லட்சுமி நரசிம்மர், கருடாழ்வார் விமானத்தில் அபயவரத நரசிம்மர், தாயார் சன்னதியிலே தூரில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என்று பஞ்ச நரசிம்மர்கள் இக்கோவிலிலே காட்சி தருகின்றனர். பிரதோஷ வேளையிலே வீர நரசிம்மரை வழிபட்டால் நம் பிரார்த்தனைகள் அனைவரும் நடைபெறுகின்றன. மணிக்குன்ற பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல், நரசிம்மனுக்கு பானகம் படைத்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். சக்கரத்தாழ்வார் பெருமாள் வீரநரசிம்மர் கோவில் சக்கரத்திலே மகாவிஷ்ணுவை சக்கரத்தாழ்வாராக இருக்கின்றார். வலப்புறத்தில் இருக்கும் யானையின் மீது கை வைத்து தடவி கொடுத்தபடி இருக்க, இடப்புறம் ஒருவர் சுவாமியை வணங்கியது போல் சிலை அமைப்பு. இந்த வடிவம் யானை வடிவம் எடுத்தது. தஞ்சகாசுரனையும் அவனை திருத்தி மகாவிஷ்ணுவை வணங்குவது குறிப்பதாக சொல்கின்றார்கள். மனதில் தீய குணங்களுடன் இருப்பவர்கள் இவரை வணங்கினால் மன்னிப்பு பெறலாம் என்பது புராண சான்றுகள். அவருக்கு இருபுறம் இரண்யகசிபு, பிரகலாதன் இருக்கின்றார்கள். வலவந்தை நரசிம்மரின் இடப்புறத்தில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி நீலமேக பெருமாள் கோவில் பிராகாரத்தில் அவருக்கு வலப்புறத்தில் அமர்ந்த நிலையிலே இருக்கின்றாள். எனவே வலவந்தை நரசிம்மர் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். கோபம் இருக்கும் இடத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதில்லை. எனவே நரசிம்மருக்கு வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டாள் என்று சரித்திரம். 3 தலங்களையும் ஒன்று சேர்த்து வழிபடுவது என்று பிரசித்தம். அசுரர்களை அழித்த மகாவிஷ்ணு இங்கு நீலமேகராகவும் மணிக்குன்ற பெருமாளாகவும் வீரநரசிம்மராகவும் 3 வடிவங்களிலே தனித்தனி கோயில்களிலே பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார் இவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு மூவரையும் சேர்த்தே மங்களாசாசனம் செய்ததாக புராண சான்று. 3 கோயில்களிலும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது. திருமணம் கொள்கையிலே மகாவிஷ்ணுவிடம் திருமந்திர உபதேசம் பெற்ற திருமங்கையாழ்வார் தலத்தை 2வது மங்களாசாசனம் செய்துள்ளார். வீரநரசிம்மர் கருமறையில் ஸ்ரீதேவி பூதேயோடு காட்சி தருகின்றார். 3 மூலவர்களுக்கும் தைலக்காப்பு மட்டுமே உண்டு. நீலமேக பெருமாள் உற்சவராக கையில் செங்கோல் ஏந்தியபடியும் உற்சவர் தாயார் அக்னிகிரீடம் அறிந்து கொண்டும் சாந்தமான கோலத்திலே தரிசனம் தருவது மிகவும் பிரசித்தம். ஹயக்ரீவர் இங்கு லட்சுமியுடன் அருள் பாலிக்கின்றார். கல்விக்கு அதிபதியான இவரை வியாழனன்று ஏலக்காய் மாலை சாய்த்து நெய்விளக்கு படுத்தி கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். பராசரன் எனும் மகர்ஷி பார்க்கடலிலே கிடைத்த அமிர்தத்தை மணிமுத்து நதியிலே இட்டு அதன் கரையிலே ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தார். அப்போது சிவனிடமிருந்து சாகாவரம் பெற்ற தண்டகன், தாராசுரன் என்று 3 கொடிய அசுரர்கள் பராசரையும் அவர் தவத்தையும் கெடுத்தனர், தொந்தரவு செய்தனர். பராசரர் அசுரகுணங்களை விட்டுவிடும்படி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவர்களோ கேட்பதாக இல்லை. எனவே அசுரர்களை அழிக்கும்படி சிவனை வேண்ட பராசரர் சிவன் மாயாசக்தியின் காளி தேவியை அனுப்பி அசுரர்களை வதம் செய்தார். ஆனால் அசுரர்கள் 3வரும் அமிர்தம் கலந்த தீர்த்தத்தை பருகி மீண்டும் உயிர் பெற்று முனிவர்களை கொடுமைப்படுத்த கலக்கமடைந்த அன்னர் பராசரர் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார். மகாவிஷ்ணு அசுரர்களை அழிக்கச் சென்றார். தஞ்சகன் ஞானம் வேண்டுமெடுக்க எடுக்க நரசிம்மாவதாரம் எடுத்து வீழ்த்தினார். அவனை கொல்வதற்காக தன் மடியில் கடத்தினார். விஷ்ணுவின் திருமையில் கிடத்தப்பட்டவுடன் தஞ்சகனுக்கு ஞானம் பிறந்தது. எனக்காக நரசிம்மராக வந்த தாங்கள் இங்கேயே தங்கி மக்களுக்கு என்றும் நன்மை செய்து அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்ததினாலேயே இது தஞ்சமாபுரி என்று அழைக்கப்படுகின்றது. தஞ்சகனின் அழிவை கண்ட தண்டகன் பூமியை பிளந்து தப்பிச் சென்றான். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை அழித்தார். பின் காளியை அனுப்பி தாரகனை வதம் செய்தார். 3 அசுரர்களும் அழிக்கப்பட்ட பிறகு பராசருக்கு நீலமேக பெருமாளாக இவரே தனி கோயில்களிலே இருந்து அனுகிரகம் செய்து வருகின்றார் என்று பிரசித்தமான 3 கோயில்களும் ஒன்று சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக வணங்கப்பெறும் ஆச்சரியமான திருக்கோவில் இதுவாகும்.
தஞ்சை மீசையில் அங்கும் பெருவுடையார்க்கும் அஞ்சிடாதே என்று கூறும் பெரிய நாயகி தாய்க்கும் வெஞ்சிடும் பகைவரை அடக்கியருள் வாராகி அன்னைக்கும் எண்ணிலா திருமால் சிவனுரை தலங்களும் பொங்கிடவே தரணியில் மங்களம் பொங்கிடவே பொங்கிடவே இத்தரணியில் மங்களம் பொங்குகவே வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தம்புணல் வெங்கையும் உங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீரவே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.